ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد قال الله تبارك وتعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد வார்த்தைகளிலே சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் கலாச்சாரங்களிலே வழிகாட்டலிலே சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கலாச்சாரம் என்றும் மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு புதிய விடயங்களும் வழிகேடுகள் அனைத்து மனித சமுதாயத்தை நரகில் பால் இட்டு செல்லக்கூடியது என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்த அதோ எச்சரிக்கை ஞாபகமூட்டியவனாக இந்த ஹுதுபாவை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன விடயங்களை எடுத்துக்கொள்ளுமாறும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன விடயங்களை எடுத்துக்கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் கட்டளையிட்டார்களோ அவ்வாறான விடயங்களை எடுத்துக்கொள்ளுமாறும் அல்லாஹ்வை தக்வா செய்து கொள்ளுமாறு இந்த சந்தர்ப்பத்திலே நான் ஞாபகமூட்டிக் கொள்கிறேன். கண்ணியத்துக்குரியவர்களே, தக்வா என்றால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்னென்ன விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளுமாறு சொன்னார்களோ அவைகளை எங்கள் வாழ்க்கையில் எடுத்துக்கொள்வதுதான் தக்வா என்பதை நானும் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, அதே போன்று என்னென்ன காரியங்களை செய்தால் நாங்கள் நரகத்தின் பக்கம் விட்டு செல்லப்படுவோமோ, அல்லாஹ்வின் கோப பார்வை எங்கள் மீது விழுமோ, அவ்வாறான விடயங்களை முற்றுமுழுதாக அல்லாஹ்வை அஞ்சி வாழுமாறு இந்த சந்தர்ப்பத்தில் நான் உங்களுக்கு ஞாபகமூட்டிக் கொள்கிறேன். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்றைய இந்த ஜும்ஆவுடைய தலைப்பு என்னவென்றால் இஸ்லாத்தின் சொத்து பங்கீட்டின் முக்கியத்துவமும் இன்றைய முஸ்லிம் சமுதாயத்தின் சூழ்நிலைகளும் என்ற தலைப்பில் உரையாற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த இடத்தில் நான் வந்திருக்கிறேன். அன்பானவர்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒரு பூர்ணமான ஒரு வாழ்க்கை திட்டமாகும். எமது வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதற்கான தீர்வுகளை நாம் இஸ்லாமிய மார்க்கத்திலே கண்டுகொள்ள முடியும். அல்லாஹு தஆலா எமது வாழ்க்கை முழுமையாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி எங்களுடைய வாழ்க்கையில் ஒழுக்க விழுமியங்கள் நிறைந்த வாழ்க்கையாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி எமது வாழ்க்கையில் எங்களுடைய வாழ்க்கை இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் பயனடையக்கூடிய வாழ்க்கையாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி அல் குர்ஆனிலும் சுன்னாவிலும் எங்களுக்கு நிறைய வழிகாட்டியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்ற போதோ அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் இஸ்லாம தீனா. இன்றைய தினம்
இந்த மார்க்கத்தை நான் உங்கள் மத்தியில் பூர்ணமாக்கி விட்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். வரதீது லக்கும் இஸ்லாம தீனா, இந்த மார்க்கத்தை பூர்ணப்படுத்தியதுக்கு மட்டுமில்லாமல் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நான் பூர்ணமாக ஏற்றுக்கொண்டு விட்டேன், பொருந்து கொண்டு விட்டேன் என்று திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுறான். கண்ணியத்துக்குரியவர்களே, திருமறையில் அல்லாஹ் தொடர்ந்து சொல்லுகின்ற நேரத்தில் ஒமா கான ரப்புக நசியா, நபியே உமது இரட்சகன் உமது ரப்பு மறதியாளன் கிடையாது. மா ஃபர்ரத்னா ஃபில் கிதாபி மின் ஷைன், இந்த வேதத்திலே இந்த திருமறை குர்ஆனிலே எந்த ஒன்றையும் நாங்கள் விட்டுவிடவில்லை. திபியான லிகுல்லி ஷை, ஒவ்வொரு விடயங்களும் குர்ஆனிலும் சுன்னாவிலும் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இந்த மார்க்கம் முழுமையாக தெளிவுபடுத்தப்பட்ட, தெளிவாக சொல்லப்பட்ட ஒரு மார்க்கம், பூர்ணமான ஒரு மார்க்கம் என்பதை நானும் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அல்லாஹ் சொல்கிறான், ஃபஇன் தனாஸஅதும், உங்கள் மத்தியில் ஏதாவது முரண்பாடுகள் வந்தால், ஃபீ ஷைஇன் ஃபர்தூஹு இலல்லாஹி வர் ரசூல், மார்க்க விடயத்திலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, சமூக வாழ்க்கையிலும் சரி, எந்த விடயங்களிலும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டால் அல் குர்ஆன் சுன்னாவின் பக்கம் மீண்டு செல்லுங்கள். தாலிக கைரு அஹ்ஸனு தக்வீலா, அதுதான் சிறந்ததும் அதுதான் மிக அழகானதும் என்று திருமறை குர்ஆன் எங்கள் சொல்லி காட்டுகிறது. ஆக எங்களுடைய வாழ்க்கையில சிறிய பிரச்சனையாக இருந்தாலும் சரிதான், பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரிதான், தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரிதான், சமூக வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரிதான், எவ்வாறான பிரச்சனைகளாக இருந்தாலும் அல் குர்ஆனிலும் சுன்னாவிலும் எங்களுக்கு தெளிவான வழிகாட்டல்கள் இருக்கிறது. ஒரு தடவை ஒரு மனிதர் சல்மான் அல் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வந்து கேட்கிறாரு. ஒரு மனிதர் வந்து கேட்கிறாரு, முஸ்லீம் அல்லாத ஒரு மனிதர் கேட்கிறாரு, உங்களுடைய மார்க்கத்தில் உங்களுடைய நபி அனைத்து விடயங்களையும் சொல்லி தந்திருக்கிறாரா, வழிகாட்டி இருக்கிறாரா என்று அந்த மனிதர் கேட்கிறாரு. சல்மான் அல் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஆம், எங்களுடைய மார்க்கத்தில் அனைத்து விடயங்களுக்கும் வழிகாட்டப்பட்டுள்ளது. எவ்வாறு ஒரு மனிதன் துப்ப வேண்டும் என்றும், எங்கே துப்ப வேண்டும் என்றும், எந்த இடத்தில் துப்ப வேண்டும் என்றும் எல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நாங்கள் மலம் அல்லது சலம் கழிப்பதாக இருந்தாலும் கிபிலாவை கஅபத்துல்லாவை முன்னோக்க கூடாது என்றும், நாங்கள் மலம் அல்லது சலம் கழித்தால் நீரினால் தான் சுத்தம் செய்ய வேண்டும் என்றும், வலது கரத்தை பயன்படுத்தக்கூடாது என்றும், விட்டைகளையோ எலும்புகளையோ பயன்படுத்தக்கூடாது என்றும் இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு வழிகாட்டியிருக்கிறது என்று சல்மான் அல் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறிய விடயமாக இருந்தாலும் விலாவாரியாக தெளிவாக என்ன செய்றாங்க, எடுத்து சொல்றாங்க. அந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் எங்களுக்கு அனைத்து விதமான செயல்பாடுகளுக்கும் அனைத்து காரியங்களுக்கும் வழிகாட்டப்பட்டுள்ளது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எனவேதான் ஒரு மனிதன் வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் வந்த போதிலும் அனைத்து விடயங்களுக்கும் இஸ்லாமிய மார்க்கம் தீர்ப்பு சொல்லாமல் விட்டுவிடவில்லை என்பதை புரிந்து கொள்ளலாம். அன்புள்ள சகோதரர்களே, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கம் என்பது மனிதனுக்கு அநியாயம் செய்வதை விட்டும் தடுக்கிறது. யாருக்கும் அநியாயம் செய்யாமல் இருக்கவன் என்பதற்காக வேண்டிதான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு வந்திருக்கிறது. அன்பானவர்களே, இந்த உலகத்தில் மனிதனுக்கு எதிராக வருகின்ற அனைத்து விதமான அநியாயங்களையும் இஸ்லாமிய மார்க்கம் தடுக்கிறது. இஸ்லாமிய மார்க்கம் ஒரு மனிதன் வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கை, சமூக வாழ்க்கை, எல்லா விதங்களிலும் அந்த மனிதனுக்கு எதிராக வருகின்ற அனைத்து விதமான அநியாயங்களையும் தடுத்திருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்லுகின்ற நேரத்தில் லியுக்ரிஜகும் மினத் துலுமாத்தி இலன் நூர், லியுக்ரிஜகும் மினத் துலுமாத்தி இலன் நூர், இந்த மார்க்கம், இந்த இஸ்லாம் உங்களை இருளில் இருந்து, இருளான பிரதேசத்தில் இருந்து வெளிச்சத்தின் பக்கம் என்ன செய்கிறது, வெளியேற்றுகிறது. வெளிச்சத்தின் பக்கம் அழைக்கிறது. இருளில் இருந்து ஒளியின் பக்கம் அழைக்கிறது. வழிகட்டில் இருந்து நேரு வழியின் பக்கம் அழைக்கிறது. இப்படிப்பட்ட மார்க்கம் என்பதை அல் குர்ஆன் சுன்னா எங்கள் சொல்லி காட்டுகிறது. சகோதரர்களே, அநியாயத்தில் இருந்து நியாயத்தின் பக்கம் அழைக்கின்ற ஒரு மார்க்கம் தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம்.
இவ்வாறான நிலையில் ஒரு மனிதன் அந்த உலக வாழ்க்கையில் வாழுகின்ற நேரத்தில், ஒரு மனிதன் இந்த உலகத்தில் உயிர் வாழும் போதும் சரி, அவன் மரணித்த பின்னாலும் சரி, அவனது சொத்தை எவ்வாறு செலவு செய்ய வேண்டும், எப்படி பிரிக்க வேண்டும் என்றும் இஸ்லாமிய மார்க்கம் எங்களை வழிகாட்டுகிறது. இந்த உலகத்தில் நானும் நீங்கள் வாழும் போதோ எங்களோட பொருளாதாரத்தை எவ்வாறு செலவு செய்ய வேண்டும் என்பது, உயிரோடு இருக்கின்ற நேரத்தில், மரணித்தக்க பின்னாலும், அவனுடைய மரணத்துக்கு பிறகும் அவனுடைய பொருளாதாரம் எவ்வாறு செலவு செய்ய வேண்டும் என்றும் இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு வழிகாட்டியிருக்கிறது. சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையுடைய நாளில் ஒரு மனிதனிடம் 5 விதமான கேள்விகள் கேட்கப்படும். அந்த 5 விதமான கேள்விகளுக்கும் அவன் பதில் சொல்லாத வரைக்கும் அவனுடைய பாதங்கள் நகராது என்று சொன்னாங்க சொல்லலாம். இந்த 5 விதமான கேள்விகளில் ஒன்றுதான் பொருளாதார பற்றிய கேள்வி. இந்த பொருளாதாரத்தை எங்கிருந்து அவன் திரட்டினான், எவ்வாறு செலவு செய்தான் என்ற கேள்வியும் நாளை மறுமையுடைய நாளில் எனக்கிட்டையும் உங்களிடமும் கேட்க இருக்கிறது. இந்த பொருளாதாரம் பற்றிய கேள்வி என்பது சாதாரணமான ஒரு விடயமாக நாங்கள் கருதிவிட முடியாது. கண்ணியத்துக்குரியவர்களே, மனிதன் தனது சொத்தை எவ்வாறு திரட்டலாம், எவ்வாறு சம்பாதிக்கலாம் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் எங்கள் சொல்லி தந்திருக்கிறது. நல்லா தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இன்றைய ஹுத்பா என்பது எங்களுடைய பொருளாதாரத்தோடு சம்மந்தப்பட்டது. சமுதாயத்திலே நடக்கின்ற ஒரு அநியாயங்களை பற்றிய ஒரு உரையாகத்தான் இருக்கிறது. சகோதரர்களே, எனவேதான் இந்த பொருளாதாரத்தை நாங்கள் எவ்வாறு திரட்டலாம் என்பதையும் அல் குர்ஆனும் சுன்னாவும் எங்களுக்கு தெளிவாக சொல்லி தந்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அதே போல ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும் போதும் அவன் மரணித்த பின்னாலும் அவனது சொத்து எவ்வாறு செலவு செய்ய வேண்டும் என்பதையும் மிக தெளிவாக, மறைமுகமாக அல்லாமல் மிக தெளிவாக அல் குர்ஆன் தெளிவாக, அஸ்ஸுன்னா தெளிவாக எங்களுக்கு எடுத்து சொல்லி தந்திருப்பதை நான் நீங்களும் குர்ஆனையும் சுன்னாவும் ஆய்வு செய்கிற நேரத்தில் இந்த செய்திகளை புரிந்து கொள்ள முடியும். அன்பானவர்களே, அதே நேரத்தில் எங்களுடைய பொருளாதாரம் நாங்கள் உயிரோடு இருக்கின்ற போதும் சரி, நாங்கள் மரணித்த பின்னாலும் சரி, எங்களுடைய சொத்தை அடுத்தவர்கள் அடைய முடியாது, அடையவும் கூடாது. அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல், இஸ்லாமிய மார்க்கத்துடைய அடிப்படைகள் அல்லாமல் சொத்தை எடுக்கக்கூடாது என்றும் அல் குர்ஆன் சொல்லி தருகிறது. எப்படியே நான் உயிரோடு வாழும் போதோ என்னுடைய சொத்தை பிறர் எடுக்க முடியாது, அதை இஸ்லாமிய மார்க்கம் தடுக்கிறது. நான் மரணித்த பின்னாலும், என்னுடைய மரணத்துக்கு பிறகும் அடுத்தவர்கள் என்னுடைய பொருளாதாரத்தை, என்னுடைய சொத்தை எடுக்க முடியாது, எடுக்கவும் கூடாது. அது எடுப்பதாக இருந்தால் அல் குர்ஆன் சொல்லக்கூடிய அடிப்படையில் தான் எடுக்க வேண்டும் என்றும் எங்கள் வழிகாட்டியிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அன்பான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமனுக்கு அனுப்புறாங்க. யமனுக்கு அனுப்புகிற நேரத்தில் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, முஆதே, நீங்கள் வேதக்கார சமுதாயத்துக்கிட்ட போகிறீங்க. வேதக்கார சமுதாயம் அவர்களிடம் போய் நீங்கள் மார்க்கத்தை சொல்ல போகிறீங்க. முதலில் நீங்கள் அவர்களை கலிமாவின் பக்கம் அழையுங்கள், ஷஹாதாவின் பக்கம் அழையுங்கள், தௌஹீதின் பக்கம் அழையுங்கள். தௌஹீதை அவர்கள் ஏற்றுக்கொண்டால், இஸ்லாத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டால் அவர்களிடம் நீங்கள் சொல்லுங்க, தொழுகையை நிலைநாட்டு சொல்லுங்கள், ஜகாத்தை அவர்களிடம் வசூலிங்கன்னு சொல்லலாம். சொன்ன ரசூல்லா இன்னும் ஒரு செய்தியை சேர்த்து சொன்னாங்க, அநியாயமான முறையில் சக்காத்தை வசூலித்து விடாதீர்கள், பெருமதியான சொத்துக்களை ஜகாத்தாக வசூலித்து விடாதீர்கள் என்று ரசூல்லா அதையும் சேர்த்து சொன்னாங்க. சகோதரர்களே, ஜகாத் என்பது அல் குர்ஆன் சுன்னாவும் சொல்லக்கூடிய ஒரு அம்சம், ஒரு விடயம். ஆனால் அந்த ஜகாத்தை வசூலிக்கிற நேரத்தில் கூட நியாயமாக நடந்து கொள்ளணும், பெருமதியான சொத்துக்களை எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று குர்ஆனும் சுன்னாவும் சொல்வதை பார்க்கலாம். சொல்லப்பட்ட ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முஆதே, நீங்கள் அவ்வாறு அநியாயமான முறையில் பெருமதியான சொத்துக்களை எடுப்பீர்களாக இருந்தால் அநீதி இழைக்கப்பட்ட நபருடைய பதுவாவை பயந்து கொள்ளுங்க என்றும் ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறாங்க. சகோதரர்களே, எனவேதான்
மார்க்கம் அனுமதித்த ஜகாத்தை கூட வசூலிக்கின்ற நேரத்தில் சரியான முறையில் நடந்து கொள்ளுங்க, பெருமதியான சொத்துக்களை எடுத்துக்கொள்ளாதீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் வதாவில் சொல்றாங்க, எல்லா மக்களும் இருக்கிறார்கள், எல்லா சஹாபாக்களும் இருக்கிறார்கள், ஒட்டுமொத்த சஹாபாக்களை வைத்து சொல்லுகிறார்கள், ஃபஇன்ன திமாஅக்கும் வ அம்பாலக்கும் அலைக்கும் ஹராமுன். இன்றைய தினம் உங்களுடைய சகோதரருடைய, பிறருடைய, அடுத்தவர்களுடைய இரத்தமும் மானமும் பொருளாதாரமும் சொத்தும் உங்களுக்கு ஹராம் என்று சொன்னாங்க. சொல்லலாம் ஒட்டுமொத்த சமுதாயத்தை ஹஜ்ஜத்துல் வதால வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அடுத்தவருடைய பொருளாதாரம், அடுத்தவருடைய மானம், அடுத்தவருடைய சொத்து, இரத்தம், இது அனைத்தும் உங்களுக்கு ஹராம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால முஸ்லிம் சமுதாயத்தை வைத்து இந்த பிரகடனத்தை சொல்லிவிட்டார்கள். சகோதரர்களே, அது மாத்திரமில்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தன்னுடைய சொத்தை ஒருத்தன் அநியாயமாக எடுக்கின்றான், அநியாயமாக எடுக்கின்ற நேரத்தில் அவனோடு நாங்கள் யுத்தம் செய்கிறோம், ஃபைட் பண்ணுகிறோம், போராடுகிறோம். இந்த நேரத்தில் மன் குத்தில தூன மாலிஹி ஃபஹு ஷஹீதுன், யார் தன்னுடைய பொருளாதாரத்தை எடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி போராடி கொல்லப்படுகின்றானோ அவன் ஷஹீத் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பொருளாதாரத்தை, தான் என்னுடைய பொருளாதாரத்தை என்னோடு உள்ளவர்கள், சகோதரர்கள், உறவினர்கள் அநியாயமாக எடுக்கின்ற நேரத்தில் அந்த சொத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவன் போராடினால், அந்த போராட்டத்தில் அவர்கள் என்னை கொல்லுவார்களாக இருந்தால் நான் ஷஹீத் என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அன்பானவர்களே, எனவே இந்த சொத்து என்பது, சொத்துரிமை என்பது, வாரிசு சட்டம் என்பது உணர்வு ரீதியான ஒரு அம்சம், உணர்வு ரீதியான ஒரு அம்சம். இந்த அம்சம் அதனால தான் இஸ்லாமிய மார்க்கம் இந்த உணர்வுக்கு மதிப்பளித்து உணர்வு ரீதியான ஒரு போராட்டம் என்பதனால இஸ்லாம் அல் குர்ஆனிலே அல்லாஹ்வே இந்த சட்டத்தை எங்கள் வகுத்து தந்திருக்கிறார். இந்த சட்டத்தை வகுத்து தந்தவன் யாரு? அல்லாஹ். தொழுகை பற்றி குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனால் எப்படி தொழ வேண்டும் என்று குர்ஆனில் சொல்லப்படவில்லை. ஜகாத்தை பற்றி குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது, எவ்வாறு ஜகாத் கொடுக்க வேண்டும் என்று குர்ஆனில் சொல்லப்படவில்லை. ஆனால் சொத்தை பற்றி அல் குர்ஆன் விலாவாரியாக தெளிவாக குர்ஆனிலே அல்லாஹ்வே சொல்லிவிட்டார். இது அல்லாஹ்வுடைய சட்டம். இது என்னுடைய சட்டமோ, உங்களுடைய சட்டமோ, என்னுடைய தந்தையுடைய சட்டமோ, என்னுடைய தாயுடைய சட்டமோ, எங்களுடைய முன்னோருடைய சட்டமோ கிடையாது. யாருடைய சட்டம்? அல்லாஹ்வுடைய சட்டம். இது அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே திட்ட தெளிவாக பொருளாதாரத்தை பற்றி, சொத்துரிமையை பற்றி, வாரிசுரிமை சட்டத்தை பற்றி திட்ட தெளிவாக எனக்கு உங்களுக்கும் சொல்லிவிட்டான். கண்ணியத்துக்குரியவர்களே, எனவேதான் ஒருவர் உயிர் வாழும் போதும் எவ்வாறு செலவு செய்ய வேண்டும், ஒருவர் உயிர் வாழும் போதும் எவ்வாறு பொருளாதார விடயத்தில் நடந்து கொள்ள வேண்டும், ஒருவர்கிட்ட நாங்கள் ஜகாத்தை வசூலிக்கும் போதும், ஒருவர் உயிர் வாழும் போதும் எவ்வாறு செலவு செய்ய வேண்டும் என்றும், ஒருவர் உயிர் வாழும் போதும் அவர் பொருளாதார விஷயத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்றும், ஒருவர் உயிர் வாழ்கின்ற நேரத்தில் அவரிடம் இருந்து நாங்கள் ஜகாத்தை வசூலிக்கின்ற போது எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று அல் குர்ஆன் எங்கள் வழிகாட்டியதை போன்றோ பொருளாதாரத்தை, சொத்தை எவ்வாறு பிரிக்க வேண்டும் என்றும் எங்களுக்கு தெளிவாக வழிகாட்டியிருப்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாமிய சொத்து பங்கீடு என்ற சொல் பிரயோகத்தை பொறுத்த வரைக்கும் ஒருவர் மரணித்த பிறகு அவரது சொத்தை எப்படி பிரிக்க வேண்டும், யாருக்கு யாருக்கு கொடுக்க வேண்டும் என்ற அறிவு, என்ற விடயத்தை பற்றிய விளக்கம்தான் சொத்து பங்கீடு என்று சொல்லப்படும். தெளிவாக புரிந்து கொள்ளணும். சொத்து பங்கீடு என்று சொன்னால் சொத்தை தன்னுடைய மரணத்துக்கு பின்னால், சொத்தை தன்னுடைய மரணத்துக்கு பின்னால் எப்படி பிரிக்க வேண்டும், யார் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்ற விளக்கத்தை கொண்டதுதான் சொத்து பங்கீடு என்பதை நான் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சொத்து பங்கீடு ஒருவருடைய மரணத்துக்கு பின்னால் தான் பிரிக்கப்படும். சொத்து பங்கீடு என்பது ஒருவருடைய மரணத்துக்கு பின்னால் தான் பிரிக்கப்படும். சில அறிஞர்கள்,
சில அறிஞர்கள் ஒருவர் தன்னுடைய மரணத்துக்கு முன்னாலும் சொத்தை பங்கீடு செய்யலாம் என்று சொல்கிறார்கள். அவ்வாறு சொத்தை பங்கீடு செய்வதாக இருந்தால், அவ்வாறு சொத்தை தன்னுடைய மரணத்துக்கு முன்னால் பங்கீடு செய்வதாக இருந்தால், அவர் தனக்கான சொத்தை வைத்துக் கொண்டுதான் பிள்ளைகளுக்கு சொத்தை பங்கீடு செய்ய வேண்டும். முழுமையாக பங்கீடு செய்ய முடியாது. ஒருத்தர் தன்னுடைய மரணத்துக்கு முன்னால தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொத்தை பங்கீடு செய்வதாக இருந்தால், தனக்கான ஒரு பங்கை வைத்துவிட்டு தான் சொத்தை பங்கீடு செய்ய வேண்டும். வலா தபுசுத்தஹா குல்லல் பஸ்ட், அனைத்தையும் கொடுத்து விட்டு தான் வெறும் கையோடும் அனாதை இல்லங்கள்ல, வயோதிபர் இல்லங்கள்ல, வீதி ஓரங்களில் வீசப்படுகின்ற ஒரு நபராக மாறிவிடக்கூடாது. அதனால தான் அறிஞர்கள் சொல்லுகின்ற சொல்றாங்க, தனக்கான சொத்து பங்கீட வைத்து விட்டு தான் மிகுதியை பிள்ளைகளுக்கு பங்கீடு செய்ய வேண்டும் சொல்கிறார்கள். இதில் சிறந்த மனிதன் யாரும் தெரியுமா? சொத்து விஷயத்தில் சிறந்தால் யாரும் தெரியுமா? தான் மரணிக்கின்ற நேரத்தில் தனக்கு பின்னால என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய வாரிசுகள் பிறரிடம், அடுத்தவர்களிடம் கையேந்தாத நிலைக்கு, கையேந்தாத அடிப்படையில் சொத்துக்களை விட்டு செல்கிறவர்கள் கண்ணியமானவர்கள், சமுதாயத்தில் மதிக்கப்படுகின்றவர்கள், ஏனையவர்களுடைய துவாக்கள் அவருக்கு கிடைக்கும். அதனால தான் சமுதாயத்தில் தான் மரணிக்கின்ற போது பிள்ளைகள் சொத்து இல்லாதவர்களாக வெறும் கையோடு இருக்கின்றவர்களாக நான் நீங்கள் ஆக்கிவிடக்கூடாது. ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரர், ஒரு நபித்தோழர், அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய இந்த மகனுக்கு என்னுடைய அனைத்து சொத்துக்களை நான் செய்ய கொடுக்க போகிறேன், நீங்கள் சாட்சியாக எடுத்துக்கொள்ளுங்க சொல்கிறாங்க. ஒரு நபித்தோழர் வாராரு, ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய இந்த சொத்துக்களை என்னுடைய இந்த மகனுக்கு நான் என்ன செய்ய போகிறேன், கொடுக்க போகிறேன், நீங்கள் சாட்சியாக இருந்து கொள்ளுங்கன்னு சொல்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் கேட்குறாங்க, உங்களோட எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்க? 9 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் சொத்து கொடுத்தீர்களான்னு கேட்குறாங்க. இல்லைன்னு சொல்கிறாங்க. உடனே அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க, என்னை அநியாயத்துக்குன்னு செய்யாதீங்க, சாட்சியாக ஆக்கிக்கொள்ளாதீர்கள். உங்களோட பிள்ளைகளை அனைவருக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க, சமமாக நீதியாக பங்கீடு செய்து விடுங்க சொல்கிறாங்க. அன்பான சகோதரர்களே, பிள்ளைகள் மத்தியில் நீதி நியாயமாக நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. பிள்ளைகள் மத்தியில் பாரபட்சம் காட்டக்கூடாது, ஏற்றத்தாழ்வு காட்டக்கூடாது, அனைத்து பிள்ளைகளோடும் சமமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அல் குர்ஆனும் சுன்னாவும் எங்களுக்கு தெளிவான வழிகாட்டுகளை சொல்லி தந்திருப்பதை பார்க்கலாம். அன்பான சகோதரர்களே, ஒருத்தர் மரணித்து விட்டார் என்று சொன்னால் அவருக்கு 3 கடமைகள் இருக்கிறது. அந்த 3 கடமைகளை செய்யாத வரைக்கும் சொத்துக்களை பங்கீடு செய்ய முடியாது. ஒன்று என்ன, அவருடைய பொருளாதாரத்தில் அவர் மரணித்தார் சொன்னால் அவருடைய அந்த சொத்திலிருந்து கடனை நீக்க வேண்டும். அவருக்கு எவ்வளவு கடன் இருக்கிறது என்று கணக்கிட்டு அந்த கடனை முழுமையாக கொடுத்து விட வேண்டும். 2வது நிபந்தனை தெரியுமா, அந்த சொத்து பொருளாதாரத்தில் இருந்து அவருக்கு ஜனாசா கஃனுக்குரிய அனைத்து செலவும் அதில் தான் இருக்கு. ஒருத்தருடைய கஃனுடைய ஜனாசாவுடைய முழு செலவும் அவருடைய பொருளாதாரத்தை நாம் செலவு எடுப்போம். 3வது நிபந்தனை தெரியுமா, வசியத். அவர் யாருக்காவது வசியத்தை செய்திருந்தார் சொன்னால் சொத்து நேரடியாக யாருக்கு கிடைக்க இருக்கிறதோ அவருக்கு வசியத்தை செய்தால் அந்த வசியத்தை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். குடும்பத்தில் அல்லாதவர்களுக்கு, அவர் குடும்பத்தில் உள்ளவர்கள் அல்லாமல் வேறு நபர்களுக்கு அவர் என்னுடைய பொருளாதாரத்திலிருந்து இவ்வளவு கொடுங்க என்று வசியத்தை செய்திருந்தார் சொன்னால் அந்த வசியத்தை நிறைவேற்ற வேண்டும். 3 நிபந்தனை. ஒன்றுன்னு கடன், ஜனாசா கூடிய செலவோ, 3வது விஷயம் அவருடைய வசியத்தை நிறைவேற்றுகிறது. வசியத் என்பது 3இல் 1 பங்கு அல்லது 3இல் 1 பங்கில் குறைவாக இருந்தால் மட்டும்தான் வசியத்தை நிறைவேற்ற வேண்டும். 3இல் 2 பங்காக இருந்தால் அந்த வசியத்தை நிறைவேற்ற முடியாது. இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது, அல் குர்ஆனும் சுன்னாவும் எங்களுக்கு வசியத்தை பற்றி தெளிவாக சொல்லித் தருகிறது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த 3 விஷயங்களை நிறைவேற்றியதுக்கு பின்னால தான் ஒருவருடைய பொருளாதாரத்திலிருந்து சொத்து பங்கீடு இடம்பெற வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, எனவேதான் இந்த சொத்து பங்கீடு செய்கின்ற நேரத்தில் கவனிக்கப்பட வேண்டிய இன்னும் ஒரு அம்சம் என்ன தெரியுமா, சொத்து பங்கீடு செய்வதாக இருந்தால் இன்னொரு 3 நிபந்தனைகள் இருக்கிறது. ஒருத்தர் மரணித்தால் அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அவர் சொத்திலிருந்து இடம்பெறும். அடுத்த பகுதி என்ன தெரியுமா, பொதுவாக சொத்துகள் பிரிக்கப்பட வேண்டுமா இருந்தால்
3 நிபந்தனைகள் இருக்கிறது. சமூகத்தில் இந்த தவறு பரவலாக நடக்கின்றது. முதலாவது நிபந்தனை தெரியுமா? அந்த சொத்துக்குரியவர் மௌத்தாகி இருக்க வேண்டும், மரணித்திருக்க வேண்டும். மரணித்திருக்க வேண்டும் என்பதை ஏன் இந்த இடத்தை சொல்லுகிறேன்னு சொன்னால், கன்ஃபார்ம் பண்ணுதல். சில நேரங்களில் வெளிநாட்டில் மரணித்தவராக இருப்பார், அல்லது ஏதாவது வாகன விபத்தில் இடம்பெற்று உயிருக்கு போராடி கொண்டிருப்பார். அவர் மௌத்தா இருக்கிறார், கன்ஃபார்மான உறுதியான தகவலாக இருக்க வேண்டும். இது முதலாவது நிபந்தனை. 2வது நிபந்தனை தெரியுமா? சமூகத்தில் பெரும்பாலும் நடக்கின்ற ஒரு தவறு, சொத்தை யார் பெறுகின்றாரோ அவர் உயிரோடு இருக்க வேண்டும். சொல்லுங்களா? சொத்தை யார் பெறுகின்றாரோ, சொத்தை யாரு பெறுகின்றார். இப்ப என்னுடைய தந்தையிடமிருந்து என் தந்தை மரணித்து விட்டார், நான் சொத்தை பெறுகிறேன் சொன்னால் நான் உயிரோடு இருக்க வேண்டும். நான் மரணித்திருந்தால் எனக்கு சொத்து வராது, என்னுடைய பெயரை சொத்தை பங்கீடு செய்ய முடியாது. எனவே நான் உயிரோடு இருக்கின்ற போதுதான் சொத்து, என்னுடைய தந்தையுடைய சொத்திலிருந்து எனக்கு சொத்து கிடைக்கும். எனவே 2வது நிபந்தனை பூர்ணமாக இருக்க வேண்டும். 3வது பகுதி என்ன தெரியுமா? சொத்தை பங்கீடு செய்கின்ற நேரத்தில் சொத்துரிமை, வாரசுரிமை பற்றிய முழுமையான அறிவு அவரிடம் இருக்க வேண்டும். இந்த 3 நிபந்தனைகள் இல்லாத வரைக்கும் சொத்துக்களை பங்கீடு செய்ய முடியாது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, சமுதாயத்தில் நடக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு தவறாக இந்த தவறை நாங்கள் சமூகத்தில் பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, இதை தவிர இந்த பொருளாதாரம் என்பது 3 வழிகளில் எங்களுக்கு கிடைக்கின்றது. 3 வழிகளில் இந்த பொருளாதாரம் எங்களுக்கு கிடைக்கிறது. முதலாவது வழி என்ன தெரியுமா? திருமணத்தின் ஊடாக வருகின்ற சொத்து. திருமணத்தின் ஊடாக வருகின்ற சொத்து. என்னுடைய மனைவியின் சொத்து எனக்கு சில நேரம் கிடைக்கும், என்னுடைய சொத்து என்னுடைய மனைவிக்கு என்ன சில நேரம் கிடைக்கும். அதே மாதிரி எங்களுடைய இரத்த உறவுகள், இரத்த பந்தங்கள், தந்தையுடைய பொருளாதார சொத்திலிருந்து, தாயுடைய சொத்திலிருந்து இந்த மாதிரி விஷயம் எங்களுக்கு சொத்து கிடைக்கும். அதே மாதிரி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, உரிமை விடப்பட்ட அடிமைகள், இன்றைக்கு அந்த அடிமைகள் இல்லை என்று சொன்னாலும் உரிமை விடப்பட்ட அடிமைகளுக்கு என்ன செய்யும்? சொத்துல பங்கீடு இருக்கு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அதே நேரத்தில் இந்த சொத்து பொருளாதாரம் என்பது 3 சாரார்களுக்கு தடை செய்யப்பட்டது. எந்த விதத்தில் எங்களோட சொத்திலிருந்து அவங்களுக்கு பங்கீடு செய்ய முடியாது. மார்க்கம் தடுத்த ஒரு அம்சம். அதில் முதலாவது நபர் யார் தெரியுமா? கொலைக்காரன், சொத்துக்காக கொலை செய்கின்றவர்கள். யார் தன்னுடைய சொத்துக்காக வேண்டி தந்தையை கொலை செய்கின்றானோ, தந்தையை கொலை செய்த மகனுக்கு சொத்து பங்கீடு இல்லை, ஹராம். அவனுக்கு சொத்தை கொடுக்க முடியாது. மாமா ஒருத்தன் கொலை செய்கிறான்னு சொன்னால் அவனுக்கு சொத்து பங்கீடு இல்லை. யார் கொலை செய்கின்றானோ, கொலை செய்யக்கூடிய கொலையாளிக்கு இஸ்லாத்தில் எந்த விதத்திலும் சொத்து பங்கீடு செய்ய முடியாது. மார்க்கம் தெளிவாக ஹராமாக்கி இருக்கிறது. அடுத்த பகுதி யாரு? ஒரு சகோதரன் என்ன செய்கிறார் சொன்னால், இஸ்லாத்துக்கு வாரர், அவர் இஸ்லாத்தில் இருக்கிறார், பெரியோர் வசதி உள்ளவராக இருக்கிறார். இந்த நேரத்தில் அவருடைய பிள்ளைகள் காஃபிர்களாக இருக்கிறாங்க, இஸ்லாத்துக்கு வரவில்லை. ஆனால் இவருடைய சொத்து காஃபிருக்கு வாரிசாக முடியாது. ஒரு முஸ்லீம் சொத்து, ஒரு முஸ்லீம் சொத்து காஃபிருக்கு சொந்தமாக முடியாது. காஃபிருக்கு நாங்கள் சொத்து பங்கீடு செய்ய முடியாது. இதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த போது யாருன்னு சொன்னால் அடிமைகள். அடிமைகளுக்கு நாங்கள் சொத்து செய்ய முடியாது, பங்கீடு செய்ய முடியாது என்பதை புரிந்து கொள்ளலாம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வாறு சொத்து பங்கீடு சம்பந்தமாக திட்ட தெளிவாக அல் குர்ஆன் எனும் சுன்னாவினும் சொல்லியிருப்பதை நான் நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். அதே நேரத்தில் இந்த சொத்தை பொறுத்த வரைக்கும் அல் குர்ஆனுடைய சூரா நிசாவை நீங்கள் புரட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால், சூரா நிசாவுடைய 4வது பக்கத்தை பாருங்க. நீங்கள் யூசிக்குமுல்லாஹு ஃபீ அவுலாதிக்கும் இஸ் தக்கரி மிஸ்ல் ஹத்தில் உன்சயைன் அப்படி என்று அல்லாஹ் செய்கிற அந்த வசனத்தை ஆரம்பிக்கிறான். இந்த வசனத்தை நீங்கள் படிக்க வர நேரத்தில் சொத்து பங்கீடு சம்பந்தமாக திட்ட தெளிவாக அல்லாஹ்வை எங்களுக்கு வரையறுத்து விட்டான். அல்லாஹ்க்கு தெரியும் யாருக்கு எந்த பங்கு எப்படி போகணும் என்று. அவன் ஹிக்மத்துடையவன், நுட்பமானவன், அறிவுள்ளவன் அவன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் குர்ஆனில் சொன்னதை போன்றும் சிலருக்கு சொத்திலிருந்து அரைவாசி கிடைக்கலாம், சிலருக்கு 3இல் ஒரு பகுதி கிடைக்கலாம், சிலருக்கு 2இல் ஒரு பகுதி சொத்து கிடைக்கலாம், சிலருக்கு 4இல் ஒரு பகுதி சொத்து செய்யலாம் கிடைக்கலாம், சிலருக்கு 6இல் ஒரு பகுதி சொத்து கிடைக்கலாம், சிலருக்கு 8இல் ஒரு பகுதி சொத்து கிடைக்கலாம், சிலருக்கு எஞ்சிய சொத்துகள் கிடைக்கலாம்.
இந்த அடிப்படையை தான் அல் குர்ஆன் சுன்னா சொல்லித் தருகிறது. அரைவாசி, 3ல் ஒரு பகுதி, 2ல் ஒரு பகுதி, 4ல் ஒரு பகுதி, 6ல் ஒரு பகுதி, 8ல் ஒரு பகுதி, எஞ்சிய பகுதி. இப்படி குர்ஆன் எங்களுக்கு சொத்து பங்கீடு சம்பந்தமாக திட்ட தெளிவாக சொல்கிறது. இன்றைக்கு அல் குர்ஆன் சுன்னாவுடைய அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ் இணையதளங்களில் கூட சொத்து பங்கீடு சம்பந்தப்பட்ட நிறைய வெப்சைட்டுகள் இருக்கிறது. எங்களை ஒருத்தர் மரணித்தார் சொன்னால் இவ்வளவு தொகையை கொடுத்தோ யார் யார் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொத்துக்கு தகுதியானவர்கள் யார் யார் இருக்கிறாங்கன்னு நம்ம கொடுத்தோம் சொன்னால் அங்கேயே அழகா என்ன செய்கிறது, சொத்து சம்பந்தமாக திட்ட தெளிவாக அல் குர்ஆன் சுன்னாவுடைய அடிப்படையில் வருவதை நாங்கள் பார்க்கலாம். சகோதரர்களே, இன்றைக்கு சமூகத்தில் சொத்து பங்கீடு நிலைமையை நாங்கள் கவலைக்கிடமாக பார்க்கின்றோம். அல் குர்ஆனுடைய அடிப்படையில், அல் குர்ஆனுடைய வழிகாட்டின் அடிப்படையில் சொத்தை பெறுவதற்கு மிக தகுதியானவர்கள் ஆண்களில் 15 விதமான நபர்கள் இருக்கிறாங்க. ஆண்களில் 15 பேர் இருக்கிறாங்க. அல் குர்ஆன் அடையாளப்படுத்தக்கூடிய ஆட்கள். முதலாவது யாரு? மகன். 2வது மகனுடைய மகன். 3வது தந்தை. 4வது அவர் தந்தை இல்லைன்னு சொன்னால் பாட்டன், தந்தையுடைய தந்தை, தந்தையுடைய தந்தை. அவர் இல்லைன்னு சொன்னால் உடன் பிறந்த சகோதரன், கூட பிறந்த சகோதரன். சாட்சியுடைய பெரியம்மான மகன் அல்ல, கூட பிறந்த சகோதரன். அதே போல சகோதரன் இல்லை சொன்னால் சகோதரனுடைய மகன், சகோதரனுடைய மகன் இல்லை என்று சொன்னால் தந்தையுடைய சகோதரன், அவரும் இல்லை சொன்னால் தந்தையுடைய சகோதரனுடைய மகன், தந்தையுடைய சகோதரனுடைய மகன். அவர் இல்லை என்று சொன்னால் தாய் மாமா, தாய் மாமா, தாயுடைய கூட பிறந்த சகோதரன். அவர் இல்லை என்று சொன்னால் தாயுடைய சகோதரனுடைய மகன், மாமாவுடைய மகன், மாமாவுடைய மகன். அவர் இல்லை என்று சொன்னால் கண்ணியத்துக்குரியவர்களே, தந்தையுடைய சாட்சா, இரத்த உறவு. உங்களை யாரு? இரத்த உறவுகள், தந்தையுடைய சாட்சா. அவர் இல்லை என்று சொன்னால் தந்தையுடைய சாட்சாவுடைய மகன், கணவன், உரிமை விடப்பட்ட அடிமை. ஆண்களை இவ்வாறு 15 பேர் என்ன செய்றாங்க, சொத்தை பெறுவதற்கு மிக தகுதியானவர்கள். அதே போல பெண்கள்ல 10 பேர் இருக்கிறாங்க. பெண்கள்ல 10 பேர் இருக்கிறாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, உலமாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் குர்ஆன் சுன்னாவுடைய அடிப்படையில் பேசுகின்ற நிறைய உலமாக்கள் இருக்கிறாங்க. சொத்து பங்கீடு சம்பந்தமாக அவரிடம் நீங்க தெளிவாக பார்க்கலாம், தெளிவாக படிக்கலாம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த சொத்து பங்கீடு சம்பந்தமாக திட்ட தெளிவாக அறிந்து அல்லாஹ்வுடைய நன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடிய, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக அல்லாஹ் என்னை உங்களையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹில் கரீம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்புள்ள சகோதரர்களே, பெண்களை பொறுத்த வரைக்கும் பெண்களை சொத்துக்கு மிக தகுதியானவர்கள். முதலாவது நபர் மகள், மகள். 2வது மகனுடைய மகள், மகனுடைய மகள். அடுத்து தாய், தாயுடைய தாய், தாயுடைய தாய், தந்தையுடைய தாய், கூட பிறந்த சகோதரி, கூட பிறந்த சகோதரி. தந்தையின் ஊடாக, தந்தை இன்னும் ஒரு திருமணம் முடித்திருந்தால் சமூகத்தில் நடக்கிற மிகப்பெரிய பாவங்கள் உண்டோ, தந்தை இன்னும் ஒரு திருமணம் முடித்திருப்பாரு, அந்த திருமணத்தின் ஊடாக பிறந்த சகோதரி, பிறந்த சகோதரி, இவங்களுக்கும் சொத்து பங்கீடு. அதே போல தாய் இன்னும் ஒரு திருமணம் முடித்திருந்தால் தாய் ஊடாக பிறந்த சகோதரி, அவங்களுக்கும் சொத்துல பங்கீடு. மனைவி உரிமை விடப்பட்ட அடிமை பெண். இந்த மாதிரி பெண்களில் 10 பேர்களை அல் குர்ஆன் சுன்னா அவங்களுக்கு அடையாளப்படுத்துகிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எனவேதான் சொத்து பங்கீடு சம்பந்தமாக இந்த இடத்தில் முழுமையாக சொல்ல முடியாது. ஆனால் சில இடங்களில் முக்கியமான செய்திகளை உங்களை கவனத்துக்கு, சிந்தனைக்கு செய்திகளை தந்திருக்கிறேன். அன்பானவர்களே, இதே நேரத்தில் அல் குர்ஆனிலே நாங்கள் பார்க்கின்ற போதும் சொத்து பங்கீடு சம்பந்தமாக அல்லாஹ் பேசிட்டு வாரான். பேசிட்டு வந்து ஒரு செய்தி ஒன்று சொல்கிறான். தில்க ஹுதூதுல்லாஹ், தில்க ஹுதூதுல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய வரம்பு, இது அல்லாஹ்வுடைய எல்லை. இந்த அல்லாஹ்வுடைய எல்லையை யார் வழிபடுகின்றார், ஓமை யுத்தில்லாஹ வ ரசூலஹு, யார் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் வழிபடுகின்றாரோ யுத்ஹிலுஹு ஜன்னஹ், அல்லாஹ் என்ன செய்வான், அவரை சுவர்க்கத்தில் நுழைவிப்பான். எவ்வாறான சுவர்க்கம்? நிரந்தரமான சுவர்க்கம்.
அந்த சுவர்க்கத்திலே அவர் கீழால் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். யாருக்கு? அல்லாஹ் சொன்ன அந்த சொத்து பங்கீடை குர்ஆனில் சொன்னதை போன்றோ யார் பங்கீடு செய்கின்றார்களோ அவர்களுக்கு சுவர்க்கம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். யார் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கின்றார்களோ, இந்த சொத்து பங்கீடு விஷயத்தில் தன்னுடைய மகனுக்கு மட்டும்தான் எழுதி வைத்திருக்கிறார்களோ, தன்னுடைய மூத்த மகனுக்கு மட்டும்தான் எழுதி வைத்திருக்கிறார்களோ, தன்னுடைய இளைய மகனுக்கு மட்டும்தான் எழுதி வைத்திருக்கிறார்களோ, சமமாக அல்லாமல், நியாயமாக அல்லாமல், அநீதியான முறையில் யார் இந்த மாதிரி சொத்துக்களை எழுதி வைத்திருக்கிறார்களோ, அவர்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தவர்கள், அல்லாஹ்வுக்கு மாறு செய்தவர்கள். அவர்கள் நரகத்திலே நிரந்தரமாக நுழைவிக்கப்படுவார்கள். நாரன் காலிதன் ஃபீஹா, அந்த நரகத்திலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். குர்ஆன் நல்லா பாருங்க, ஷிர்க பத்தி அல்லாஹ் பேசுறான். ஷிர்க பத்தி பேசுற நேரத்தில் யார் இணை வைக்கின்றாரோ, ஒமை யுஷ்ரிக் பில்லாஹி ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, யார் இணை வைக்கின்றார்களோ, ஷிர்க் வைக்கின்றார்களோ அவர்களுக்கு மீது அல்லாஹ் சுவர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். சொல்றான் இல்லையா? சொல்லுகிறான். அதே மாதிரி வட்டியோடு யார் தொடர்படுகின்றாரோ, வட்டியோடு யார் வாழ்கின்றார்களோ அவர்களும் நிரந்தரமான நரகத்தில் இருப்பார்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நரகத்தை விட்டு வெளியேற முடியாது. அதே மாதிரி சகோதரர்களே, சொத்து விஷயத்தில், சொத்துரிமை விடயத்தில் யார் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கின்றார்களோ, அல்லாஹ் சொன்ன இந்த சட்டத்தை யார் மீறி நடக்கின்றார்களோ அவர்கள் நிரந்தரமான நரகத்தில் இருப்பார்கள். அல்லாஹ் எச்சரிக்கை விடுக்கின்றான். சுப்ஹானல்லாஹ், நஅஊது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த முஸ்லிம் சமூகத்தில் நடக்கின்ற மிகப்பெரிய ஒரு அநீதி என்னன்னு தெரியுமா? ஒரு ஆளுக்கு பெரும் பகுதியை சொத்து எழுதி கொடுத்துடுறது. ஒரு ஆளுக்கு நம்மளோட மனசுல யார் பிடிச்சிருக்கிறதோ அவருக்கு எழுதி கொடுத்துருவாங்க. ரெண்டாவது தவறு என்ன தெரியுமா? ஆண்களுக்கு இன்றைக்கு சொத்து பங்கீடுல சமுதாயத்தில் எந்த பங்கீடும் இல்லாமல் போயிட்டு, எந்த அளவுக்கு போயிட்டுண்டா, ஒரு ஆண் சொல்லுவாங்க, உனக்கு சகோதரிகள் இருக்கிறாங்க, தாத்தா இருக்கிறா, தங்கச்சி இருக்கிறா, நீ என்ன செய், வெளிநாட்டுக்கு போ, உழை, அங்க போய் சம்பாதித்துக் கொள்ளு, அங்க போய் சம்பாதித்து வெளிநாட்டிலிருந்து சல்லியா அனுப்போ, உன் தாத்தாக்கு வீடு கட்டணும், உன் தங்கச்சிக்கு வீடு கட்டணும், இவங்க திருமணம் முடிச்சு கொடுக்கணும் என்று அவனை வெளிநாட்டுக்கு அனுப்பிடுவாங்க. அவன் அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சல்லிகளை அனுப்பி 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 பொருளாதாரத்தை சம்பாதித்து எல்லோரையும் கரை சேர்த்துருவான். இறுதியா அவன் கரை சேரன்னு சொல்லி வந்தா அவனுக்கு சொத்து இல்லை, அவன் நடுரோட்டில் நிற்க வேண்டிய ஒரு நிலை. சுப்ஹானல்லாஹ், அநீதி அல்லது அநியாயம். கண்டித்துக்கூடியவர். அது மாத்திரம் இல்லை, இவ்வாறு நிறைய உதாரணங்களை சொல்லிட்டே போகலாம். ஜாஹிலியா காலத்தில் ஒரு பண்பாடு இருந்தீங்க. ஜாஹிலியா காலத்தில் என்ன செய்தார்கள் தெரியுமா? வீரம் உள்ளவனுக்கு, நல்ல கட்சா இருக்கின்றவர்களுக்கு தான் சொத்துகள் போயிடுச்சு. அவங்க சொத்து எடுத்துக்கொண்டாங்க. பலகீனமான சிறுவர்களும் வயோதிபர்களும் பெண்களுக்கும் சொத்து கொடுக்கப்படவில்லை. இஸ்லாமியமாக்க வந்ததுக்கு பின்னால பெண்களுக்கு சொத்துல பங்கீடு இருக்கிறது. வயோதிபர்களுக்கு கொடுக்க வேண்டும், நோயாளிகளுக்கு கொடுக்க வேண்டும், சிறுவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று அல் குர்ஆன் சுன்னாஹ் வழிகாட்டியது. ஆனா இன்றைக்கு ஜாஹிலியா காலத்தில் இருந்த அதே பண்பாடு, அதே செயல்பாடு, ஜாஹிலியா காலத்தில் இருந்த அதே முறை, நடைமுறை இந்த சமுதாயத்தில் பரவலாக நாங்கள் பார்க்கலாம். என்ன இது? தனக்கு விருப்பமானவருக்கு சொத்தை மட்டும் கொடுத்துடுறேன். தாய் தந்தையோடு எந்த பிள்ளை இருக்கிறதோ அந்த மகன் முழு சொத்தை சுருட்டி எடுத்து விடுவார், ஏனையாக்களும் கொடுக்க மாட்டார். கண்டித்துக்குரியவர்களே, இதனால சமுதாயத்தில் பல்வேறு விதமான சீர்கேடுகளும் குழப்பங்களும் ஃபித்னாக்களும் அதிகரித்து, சரியான சொத்து பங்கீடு செய்யப்படாத காரணத்தினால நிறைய பெண் சகோதரர்கள் வெளிநாட்டுக்கு போனாங்க. நடக்குதா இல்லையா? சரியான சொத்து பங்கீடு செய்யப்படாத காரணத்தினால நானாக்கும் தம்பிக்கிடையில முரண்பாடு, ஒற்றுமையின்மை, சமுதாயத்தில் ஒற்றுமையின்மை, பொறாமையும் கொள்ளையும் களவும் தான் மிஞ்சி போயுள்ளது. எனவே சொத்துகள் சரியான முறையில் பங்கீடு செய்யப்படுமாக இருந்தால் நிறைய நன்மைகளை நாங்கள் சமூகத்தில் பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, எனவே அல்லாஹ் திருமறை குர்ஆனில் நிறைய விஷயங்கள் அடிக்கடி சொத்து பங்கீடு சம்பந்தமாக நிறைய சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இறுதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்மணி வாராங்க. அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய கணவன் இந்த யுத்தத்தில் மௌத்தாயிட்டாரு, இந்த யுத்தத்தில் மௌத்தாயிட்டாரு. என்னுடைய கணவனுடைய சகோதரன்
என்னுடைய கணவனுடைய சகோதரன் என்னுடைய முழு சொத்தையும் எடுத்துட்டு போயிட்டாரு, அவருடைய சொத்து முழுதையும் செஞ்சுட்டாரு, எடுத்துட்டு போயிட்டாரு. எனவே என்னுடைய இந்த 2 பெண் பிள்ளைகளுக்கும் நான் திருமணம் முடிச்சு கொடுக்க வேண்டும். பொருளாதாரம் இல்லை, சமூகத்தில் நடக்கின்ற ஒரு அம்சம். அப்போ அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணி அனுப்பி திரும்ப அழைக்கிறாங்க. அல்லாஹ் திருமறை வசனத்தை எடுக்கிறான், திருமறை வசனத்தை இறக்குகிறான். நான் மேலே சொன்ன வசனம், யூசிக்குமுல்லாஹு ஃபீ அவுலாதிக்கும் லிذكر مثل حظ الأنثيين. அந்த பெண்மணி அழைத்து சொல்றாங்க, அந்த ஆணையும் அழைக்கிறார்கள், அந்த சகோதரனை அழைத்து சொல்றாங்க, இந்த 2 பிள்ளைகளுக்கும் 3இல் ஒரு பகுதியை கொடுத்து விடுங்கள், 3இல் ஒரு பகுதியை கொடுத்து விடுங்கள். இந்த சகோதரனுடைய மனைவிக்கு 8இல் ஒரு பகுதியை கொடுத்து விடுங்கள், எஞ்சி உள்ளதை நீங்கள் எடுத்துக்கொண்டு போங்கள் சொன்னாங்க. இந்த வசனம் தான் ஆரம்பம் சொத்து பங்கீடு சம்பந்தமாக எடுக்கப்பட்ட வசனம். எப்படிப்பட்ட காலத்தில் சொத்து பங்கீடு சம்பந்தமாக இருக்கு தெரியுமா? பெண்கள் சமுதாயத்துக்கு சொத்து என்பது பங்கீடே இல்லாத ஒரு காலப்பகுதியில், பெண்கள் உயிரோடு இருக்கப்பட்ட காலப்பகுதியில், பெண்கள் மாதவிடாய் ஏற்பட்டால் அவர்கள் அசுத்தமானவர்கள் என்று சொல்லப்பட்ட காலப்பகுதியில் தான் இந்த குர்ஆனிய வசனம் இறங்கி பெண்களுக்கு சொத்துல பங்கீடு இருக்கின்ற தெளிவாக சொன்னது. பைபிளில் கூட பெண்களுக்கு சொத்துல பங்கீடு இல்லைன்னு சொல்கிறது. ஆனால் குர்ஆன் திட்ட தெளிவாக பெண்களுக்கு சொத்து பங்கீடு இருக்கிறது சொல்கிறது. சில நேரங்களில் சில சந்தர்ப்பங்களில் சில சந்தர்ப்பங்கள் பெண்களுக்கு சொத்து குறைவாக வரலாம், சில நேரங்களுக்கு பெண்களுக்கு சொத்து அதிகமாக கிடைக்கும். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ்வுடைய ஹிக்மத், அல்லாஹ்வுடைய அறிவு. எனவே அன்புள்ள சகோதரர்களே, குர்ஆன் சொல்வதை போல லா தஅகுலு அம்வாலக்கும் பில் பாத்தில், அநியாயமான முறையில் சொத்துக்களை உண்ணாதீர்கள், அநியாயமான முறையில் பொருளாதாரங்களை எடுத்துக் கொள்ளாதீர்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. அந்த அடிப்படையில் நாங்கள் பொருளாதாரங்கள் விஷயங்களை சொத்துரிமை விடயத்தில் திட்ட தெளிவான அறிவுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், படிக்க வேண்டும். சொத்துரிமை சம்பந்தமாக எமது ஊரில் அறிஞர்கள், மார்க்க அறிஞர்கள் இருக்க வேண்டும், தெளிவான அறிவுள்ளவர்கள் இருக்க வேண்டும், நியாயமாக நடக்கின்றவர்கள் இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, அல் இல்மு ஸலாஸா, அறிவு என்பது 3 தான், ஏனையெல்லாம் அதுக்கு பின்னால் வரக்கூடியது. அதில் ஒன்று தான் தெளிவான குர்ஆனிய வசனம், சுன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா. 3வது தான் ஃபரீதத்துன் ஆதிலா, நீதமாக நடக்கின்ற சொத்துக்களை பங்கீடு செய்கின்ற ஒரு அறிஞர், ஒரு மனிதன் என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. எனவே அன்புள்ள சகோதரர்களே, சொத்து பங்கீடு சம்பந்தமாக உங்களுடைய கவனத்துக்கு முக்கியமான சில செய்திகளை எந்த இடத்தில் நான் சொல்லியிருக்கிறேன். அல்லாஹ் நாடினால் நாங்களும் நீங்களும் சொத்து பங்கீடு சம்பந்தமாக உலமாக்களை அணுகி, மார்க்க அறிஞர்களை அணுகி, முழுமையாக தெளிவான அறிவுகளை பற்றி எங்கள் மத்தியில் சொத்துக்களை நியாயமாக சரியான முறையில் பங்கீடு செய்வோமாக. அல்லாஹ் எனக்கு உங்களுக்கும் தெளிவுகளையும் மார்க்கத்துடைய விளக்கங்களையும் தருவானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகீமிஸ் ஸலாத்.